கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இறை ஆசிரியருடன் காலை வணக்கம். இன்றைய நற்செய்தி மத்தேயு அதிகாரம் 10 திருச்சொற்றொடர்கள் 7-15 வரையில் எடுக்கப்பட்டுள்ளது. இதில் இயேசு தனது 12 அப்போஸ்தலர்களுக்கும் குறிப்பாக ஒரு சில கட்டளைகளை கொடுப்பதை பார்க்கிறோம். 1. பணி, த மிஷன். இதோ விண்ணரசு நம்மிடையே உள்ளது என்று அறிவிக்க கூறுகின்றார். குணமளிக்கும் ஆற்றலையும் பேயோட்டுதலையும் பெற்று இலவசமாக கொடுங்கள், ஏனெனில் நீங்கள் இலவசமாக பெற்றுக்கொண்டீர்கள், யாரிடமும் எதையும் கைமாறாக பெற வேண்டாம் என்கிறார். 2. கடவுள் மீது முழு நம்பிக்கை கொள்ளுங்கள். டோட்டல் ரிலையன்ஸ் ஆன் காட். உணவோ, வழிப்பயணத்துக்கு என்று உணவோ, சட்டை பைகளோ, 2 காலணிகளோ எடுத்துச் செல்ல வேண்டாம், ஏனெனில் வேலையாள் கூலிக்கு உரிமை உடையவன் என்கிறார். இதன் பொருள் என்னவென்றால், கடவுளிடத்தில் நம்பிக்கை கொண்டு எதையும் செய்தால் கடவுள் கண்டிப்பாக நமக்கு கைமாறு செய்வார் என்பதுதான். 3. விருந்தோம்பல் மற்றும் சமாதானம், ஹாஸ்பிட்டாலிட்டி அண்ட் பீஸ். யார் யார் மனமுவந்து ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ அவர்களும் அவர்கள் குடும்பமும் ஆசீர் பெறும். அடுத்ததாக, செவி சாய்க்காது இருத்தல், ரிஜெக்ஷன். நீங்கள் அறிவித்ததற்கு செவி சாய்க்காவிடாமல் அவர்களது வீட்டை, நகரத்தை விட்டு வெளியே வரும்பொழுது காலில் இருக்கும் தூசியை தட்டிவிடுங்கள். இதன் பொருள், யூதர்களின் பாரம்பரிய மரபுப்படி கடவுளின் வார்த்தைக்கு செவிசாய்க்காது அழிவை நாடும் மக்களின் அழிவுக்கு இறையடியார்கள் என்றுமே பொறுப்பு இல்லை. அவர்கள் செவிசாய்க்காத நிலைக்கு இறுதி நாளில் தீர்ப்பின் பொழுது கடுமையான தீர்ப்பை பெறுவார்கள் என்பது ஆகும். இப்பகுதி குறித்து காட்டும் பொருள் என்ன? விசுவாசமும் உலக நாட்டங்களிலிருந்து விடுபட்டு கடவுளை நாடுவதாகும். அப்படி செய்தால் வாழ்வு பெறலாம் என்கிறார் இயேசு கிறிஸ்து. ஆம், கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இதோ விண்ணரசு நம்மிடையே இருக்கிறது என்ற நற்செய்தியை அறிவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் மீது முழு நம்பிக்கை கொண்டு கடவுளை முன்னிறுத்தி நாம் இயேசுவின் விண்ணரசை அறிவித்தால் இறை ஆசீர் இன்று நம் கண்முன் தோன்றும்.